சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, காயப்பட்ட உன் இதயத்திற்கு என் ஆறுதல் வார்த்தைகள் மருந்தாக இருக்கும். இதை முழுமையாக கேள். நீ எதிர்பார்த்த ஆறுதல் நிச்சயம் கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, நீயும் தைரியமான பிள்ளைதான். இதுவரையில் பல பிரச்சனைகள் தைரியமாக சந்தித்துள்ளாய். மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தைரியமாக முன்னின்று ஆறுதல் சொல்கின்றாய். மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் பொழுது இருக்கும் தைரியம் தனக்கு தேவைப்படும் பொழுது ஏன் இருப்பதில்லை? தைரியமாக இரு. நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மன தைரியம் இருந்தால் அனைத்தையும் கடந்து விடலாம். உன்னை ஏளனம் படுத்தியவர்களை நினைத்து கோபப்படாதே. உன்னை கண்டு எள்ளி நகை ஆடுபவர்களை நினைத்து வெதும்பாதே. உனக்கு மரியாதை தர மறுப்பவர்களை நினைத்து மனம் தளராதே. வாழ்க்கை ஒரு சக்கரம். ஒரு நாள் அவர்கள் இதை அனுபவிப்பார்கள். அப்பொழுது தயவு செய்து நீ அவர்களைப் போல மாறாதே. என் அன்பு மகளே, உன் விண்ணப்பத்தை கேட்டேன். உன் கண்ணீரையும் கண்டேன். கவலைப்படாதே. உனக்காக நான் இருக்கிறேன். உனக்கு எதிராக வரும் அனைத்து வகையான பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். உன்னை அரவணைத்து பாதுகாத்து வழி நடத்த என்றும் உன்னுடன் நான் இருக்கிறேன். நான் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் வீண் கவலை? ஏன் கவலையின்றி இமைகளை மூடிடு. நாளைய பொழுதில் உனக்காக ஒரு அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன். என் அன்பு குழந்தையே, சில பல ஏற்ற இரக்கங்களை கண்டதும் வாழ்க்கையே முடிந்து போனது போல் உடைந்து போகாதே. தண்ணீர் தரையை கண்டதும் புதிய தடத்தை உருவாக்கி விடுகிறது. அதே போலத்தான் உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் நான் முன்கூட்டியே ஏதோ ஒரு நிகழ்வின் மூலம் உனக்கு உணர்த்துவேன். அப்படி நீ உணரும் விதத்தில் இருந்து உடனடியாக நகர்ந்து விடு. பல பிரச்சனைகளை தடுக்க சிறந்த வழியாக இருக்கும் வழிகள் இல்லா வாழ்க்கையை ஏத்து வழிகள் ஏது? கால நேரம் மாறும் பொழுது அனைத்தும் இங்கு மாறும். சற்று பொறுமையாக இரு. நல்லது மெதுவாகத்தான் நடக்கும், கெட்டது உடனே நடக்கும். அதனால் பொறுமை மிக மிக அவசியம். நீ மகிழ்ச்சியாக இருக்க ஒரு வழி சொல்கிறேன், அதை முழுமையாக கேள். என் அன்பு குழந்தையே, இயற்கை விட பேர் அதிசயம் எதுவும் இல்லை. இயற்கையோடு இணைந்து வாழ முயற்சி செய். உன் வாழ்க்கை புத்துணர்ச்சியோடு இருக்கும். அதே போல உன் வாழ்க்கையை விட அற்புதமானது எதுவும் இல்லை. அதை ஒவ்வொரு நொடியும் அனுபவித்து வாழு. உன் வாழ்க்கையை வரமாக்கும் நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி.